Hi guys, computer hardware and software session 2ல நாங்கள் சந்திக்கிறோம். பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இன் பிரைமரி எஜுகேஷன் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐசிடி ஸ்கில்ஸ்னு சொல்லி ஒரு பாடம், அந்த பாடத்தில் வரக்கூடிய அதாவது அந்த பாடம் வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் நடக்குது. அது அவங்களுக்கு வந்து தமிழில் ஒருக்கு அந்த சிலபஸை விளங்கப்படுத்த சொல்லி கேட்டுக்கொண்டதற்கு அமைய இதில் தமிழில் நான் விளங்கப்படுத்துறதுக்கான அந்த முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிறேன். இதில் செஷன் 2 கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், இதில் வந்து அவங்க கவர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி செஷன் 2 முடிஞ்ச பிறகு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்துட்டா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரை பற்றி விளங்கப்படுத்தக்கூடிய அளவில் அந்த ஸ்டூடெண்ட் இருக்கணும். அதே போல் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்யும், அதே போல் கேட்டகரிஸ், என்ன மாதிரியான கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் எப்படி வகைப்படுத்தலாம், சாஃப்ட்வேர் எப்படி வகைப்படுத்தலாம், அதே போல் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி போர்ட்ஸ்களை, போர்ட்டுன்னு சொன்னால் யூஎஸ்பி அடிக்கக்கூடிய போர்ட்டும் ஒரு போர்ட் தான். அதே மாதிரி சார்ஜர் அடிக்கக்கூடிய இடம், அதுவும் ஒரு போர்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சார்ஜிங் போர்ட். இனி அந்த மாதிரி போர்ட்ஸ், ஒவ்வொரு போர்ட்ஸையும் காட்டினா ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும், அது இனங்காணக்கூடிய அளவில் இருக்கணும். கம்ப்யூட்டர் ஏன் ஸ்லோ ஆகுது, கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸ், அதை வந்து என்ன மாதிரி எல்லாம் பாதிப்புகள் நடக்குது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்கிற மாதிரி இந்த செஷனில் இருக்கணும்ன்றதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, நாம் செஷனுக்குள்ளே போகலாம். அப்போ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளும் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டச் பண்ணக்கூடிய டேஞ்சிபிளாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் வந்து நாங்கள் ஹார்ட்வேர்ன்னு சொல்லுவோம். அதுக்கு அவங்க உதாரணமாக வந்து போட்டிருக்கக்கூடிய அந்த ஹார்ட்வேர்ஸை தான் நீங்கள் பார்க்கலாம். ரேம், ப்ரொசஸர், மதர் போர்டு, ஆப்டிக்கல் டிரைவ், எஸ்எம்பிஎஸ், அதே போல் பிரிண்டர், இதெல்லாம் வந்து தொடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த தொடக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து ஹார்ட்வேரை இவங்க பார்க்குறாங்க. அதில் வந்து அதை பிரதானமான 4 வகையை அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அதில் 4 வகை என்னன்னு சொன்னால், ப்ரொசஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ், மெமரி டிவைசஸ், இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ். அப்போ இதில் ஒவ்வொன்றையும் வந்து ஒரு வேலை செய்யும். இந்த ஹார்ட்வேர் எல்லாமே ஒரு வேலை செய்யும். இப்போ ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது ஒரு மெமரி டிவைஸ். அதே மாதிரி ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ரொசஸிங் டிவைஸ். கீபோர்டு வந்து ஒரு இன்புட் டிவைஸ். இந்த மாதிரி பிரிண்டர் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டிவைஸும் அவங்க மேஜராக பிரிக்கிறாங்க. இந்த 4 கேட்டகரிக்குள்ளே தான் இது வருமென்று சொல்லி அவங்க மேஜராக பிரித்து கொண்டு இருக்கிறாங்க, பிரதான கேட்டகரிஸ். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து அந்த கேட்டகரிக்குள்ளே என்னென்ன வரும், ப்ரொசஸிங் டிவைஸ்ன்னா என்ன, சிபியூ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மெமரி டிவைசஸ், மெமரின்னு வர நேரம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அதை சேவ் பண்ணி வைப்பீங்க. அப்படியும் இல்லாட்டி, இப்போ நான் இந்த செஷனை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன், இது இன்னும் சேவ் ஆகலை, ஆனால் ஒரு மெமரியில் இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த இப்போ நான் பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த 3 நிமிஷம் ஒரு மெமரியில் இருக்கும், அது ரேமில் இருக்கும். அதுக்கு பிறகு தான் அது வந்து ஒரு ரேண்டம் மெமரியிலிருந்து பெர்மனன்ட் மெமரிக்கு மாறும். அப்போ அதால தான் அதை மெமரி டிவைஸ், ரேம் வந்து ஒரு மெமரி டிவைஸாக பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு வேர்டு எடுத்து டைப் பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் சேவ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது மெமரியில் தான், அதாவது ரேமில் தான் இருக்கும், ரேண்டம் மெமரி ஒன்றில். அப்புறம் தான் அது வந்து பெர்மனன்ட் மெமரிக்கு மாறும். அதே போல் இன்புட் டிவைசஸ், இந்த இன்புட் டிவைசஸ் எல்லாம் நீங்கள் சாதாரணமாக ஸ்கேனர்ஸ், வாய்ஸ் இன்புட் சிஸ்டம், வெப் கேமரா, இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாகவே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். அதே போல் அவுட்புட் டிவைசஸும் அதே மாதிரி தான். டிஸ்பிளே டிவைசஸ், ப்ளொட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளொட்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பெரும்பாலும் ப்ளொட்டர்ஸ் எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் இருக்கிறதால ஒரு பிரிண்டிங் செய்யக்கூடிய கடை ஒன்றுக்கு போனாலும் நீங்கள் பார்க்கலாம் ப்ளொட்டர்ஸ் எல்லாம். அதே போல் ஆடியோ டிவைசஸ், ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன், இதெல்லாம் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பாய்க்கக்கூடிய விஷயங்கள். ஸ்டோரேஜ் டிவைசஸ், ஃப்ளாப்பி டிஸ்க் இப்போ பாவனையில் இல்லை. அதே போல் ஹார்ட் டிஸ்க்ன்றது கம்ப்யூட்டர் நாம் சேவ் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்க் உண்டு. அது நாங்கள் ஃபோட்டோ மேலே போட்டிருந்தாங்க. மேக்னெட்டிக் டேப்ஸ், அதுவும் பெரும்பாலும் பாவனையில் இல்லை. சிடி டிவிடியும் இப்போ பெரும்பாலும் பாவனையில் இல்லை. மெமரி ஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி டிவைஸ், அப்படி இல்லாட்டி பென்ட்ரைவ்ஸே மெமரி ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. மெமரி ஸ்டிக்ஸ் வந்து வேறையா மெமரி கார்டுன்னு சொல்லி நாம் சொல்லுவோம். அதே போல் இந்த ஃப்ளாஷ் மெமரி கார்டு, அது இந்த 3மே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது. நாங்கள் எங்களோட ஃபோனுக்கு மெமரி கார்டு வச்சிருப்போம், பென்ட்ரைவ்ஸ் வச்சிருப்போம். இதெல்லாம் நாம் வாழ்க்கையில்
அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாரி கேட்டகரி ஒண்ணு போட்டிருக்கிறதுக்கு காரணம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுக்கு. அ அடுத்து வந்து பேசிக்கா கம்ப்யூட்டரோட ஆர்க்கிடெக்சர் எப்படி இருக்கும்? ஒரு இன்புட் டிவைஸ் இருக்கும். மவுஸ் அண்ட் கீபோர்ட்ல நீங்க ஒரு விஷயத்த குடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு மானிட்டர்ல வந்து அத காட்டுது. இப்போ நீங்க வேர்ட் வந்து ஓப்பன் பண்றீங்க. ஒரு இன்புட் டிவைஸ் ஒரு மவுஸ் கீபோர்டால நீங்க டைப் பண்ணி அத வந்து மானிட்டர்ல காட்டுற வரைக்கும் என்ன நடக்குது நடுவுல. அது ஒரு சிபியூக்கு போயிட்டு அதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் யூனிட்டும், ஒரு லாஜிக் யூனிட்டும் இருக்கும். மெமரி யூனிட் ஒன்று இருக்கும் ரேம். ஏற்கனவே சொன்ன மாரி. அது ரேம் ப்ராசஸ் சிபியூல இருந்து சில ப்ராசஸிங் செய்யக்கூடிய நேரத்தில மெமரி தேவைப்படும். மெமரியில டெம்பரரியா வச்சுக்கொள்றதுக்கு. அப்புறமா அது அவுட்புட் டிவைஸ்ல காட்டும். ஸோ அதத்தான் இது ஒரு டயகிராமா அவங்க போட்டிக்கிறாங்க. ப்ராசஸிங் டிவைஸஸ் ப்ராசஸிங் டிவைஸஸை பொறுத்த வரைக்கும் சிபியு, பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர், ஒரு கம்ப்யூட்டரினுடைய மூளைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது கம்ப்யூட்டரினுடைய மூளை. பிராண்ட்ஸ் இதெல்லாம் இதை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் இதுகள் எல்லாம் இன்டெல் i7, அத்லன், செலரன் இதெல்லாம் வந்து பிராண்டுகள். அதாவது இன்டெல்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க செய்யக்கூடிய அவங்க உருவாக்கக்கூடிய ப்ரொசஸரை வந்து இவங்க இந்த ரேஞ்சில் கொண்டு போவாங்க. இன்டெல் i7, i5, i3ன்னு சொல்லி. செலரனும் வந்து செலரன் ப்ரொசஸரும் வந்து இன்டெல் கம்பெனிலையும் செய்வாங்க அந்த மாதிரி ப்ரொசஸர். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஎம்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அவங்க இங்கே லிஸ்ட் பண்ணல, ஆனால் இருக்குது. பொதுவாக கிராஃபிக்ஸ் செய்யக்கூடிய ஆக்கள் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் ப்ரொசஸர் ஸ்பீட் வந்து மெகா ஹெர்ட்ஸ். எப்படி நீங்கள் சீனியை வந்து ஒரு கிலோகிராமில் அளக்குறீங்களோ, ஒரு பெட்ரோல் அடிக்கிற நேரம் 2 லிட்டர் பெட்ரோல் கேட்குறீங்களோ, அது மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்பீடை வந்து மெகா ஹெர்ட்ஸில் அளப்பாங்க. அதால் சில நேரம் இதெல்லாம் கேள்வியாக வரலாம். மெஷர்மெண்ட் வந்து எப்படின்னு சொல்லி இதை கவனமாக இந்த மாதிரியான விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிபியூவில் இருக்கக்கூடிய பிரதான 2 விஷயங்கள் என்ன, ஏஎல்யூ, மற்றது வந்து சியு. இப்போ அதெல்லாம் சில நேரங்களில் உங்களுக்கு வரலாம், எக்ஸாமில் கேட்கக்கூடிய நேரத்தில் வரலாம். ஏஎல்யூ என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஏஎல்யூ வந்து அரித்மெட்டிக் கம்பேரிசன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு. சியு வந்து சிபியூவே ஒரு பிரெயின், அந்த பிரெயின்குள்ளே இருக்கக்கூடிய பிரெயின், அதுதான் பிரெயின் வித் இன் த பிரெயின்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. இது வந்து ஒரு கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா, கோஆர்டினேட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ். உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஏதாவது ஒரு இன்புட் டேட்டா நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த டேட்டாவில் வந்து ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கும். எந்த ஒரு டேட்டாவும் போகக்கூடிய நேரத்தில் ஃப்ளோ ஒன்று இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு வைங்க. அந்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறீங்க. அப்போ அந்த இன்புட் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு கடையோட சாஃப்ட்வேர்னு வைப்போமே, அதுக்கு வந்து ஹோல்சேல் கஸ்டமரும் இருப்பாங்க, ரிட்டைல் கஸ்டமரும் இருப்பாங்க. அப்போ ஹோல்சேலாக வாங்கக்கூடிய கஸ்டமர் வந்தேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹோல்சேலை செலக்ட் பண்ணி ஹோல்சேலுக்குன்ற ஒரு ஃப்ளோ இருக்கும். இவங்களோட வந்து நாம் சேலை வந்து என்டர் பண்ணால் இந்த சேல் வந்து எங்கே போய் சேவ் ஆகணும், எப்படி போகணும்னு சொல்லி ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கும். நீங்கள் சும்மா வந்து கூகுளில் ஃப்ளோ சார்ட்டுன்னு சொல்லி அடிச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு விளக்கும். உதாரணமாக வந்து நீங்கள் ஒரு தியேட்டரில் சினிமா பார்க்க போகிறீங்க. அப்போ போகக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு குடும்பமாக போகிறீங்கன்னு சொன்னால் பெரிய ஆக்கள் 2 பேர், ஒரு சின்ன பிள்ளைகள் 2 பேர் போகிறாங்க. அப்போ போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்க, டிக்கெட் கவுண்டரில் போய். அப்போ வந்து அது வந்து நீங்கள் பெரிய ஆக்களுக்கான டிக்கெட்டுன்னு சொல்லி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வயசை சொன்ன பிறகு, இல்லாட்டி அவங்க வயசை பார்த்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களோட டிக்கெட் விலை வந்து 500 ரூபா, சின்ன பிள்ளையோட டிக்கெட் விலை 150 ரூபான்றதை அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அது வந்து ஒரு ஃப்ளோன்னு வச்சிருப்பாங்க. இந்த ஆள் இந்த கேட்டகரி வந்தேன்னா இந்த ரூட்டில் போகணும், அதுதான் ஃப்ளோன்றது. நீங்கள் ஃப்ளோ சார்ட்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா விளங்கும். அந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது சியு சொல்லி இவங்க இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் அது. அடுத்து வந்து மெமரி டிவைஸ். இப்போ மெமரி டிவைஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து நீங்கள் அன்றாட லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். இது வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் போயிட்டு உங்களோட மொபைல் டேட்டா யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு 99 ரூபாய்க்கு ஒரு கார்டு வாங்கினீங்கன்னு சொன்னால், ஒரு ரீலோட் கார்டு வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இத்தனை ஜிபி நாங்கள் தருவோம், 2 ஜிபி தருவோம். அப்போ உண்மையிலே 2 ஜிபி தாராங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், என்ன வந்து 8 பிட் வந்து ஒரு பைட். அப்போ 1024 பைட் வந்து ஒரு கிலோ பைட். அப்போ 1024 கிலோ பைட் வந்து ஒரு மெகா பைட். 1024 மெகா பைட் ஒரு ஜிகா பைட். அப்போ ஒரு ஜிகாபைட் தாராங்கன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை பிட் அது அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து 1000 கிராம் வந்து ஒரு கிலோகிராம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி
தான் இது. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் பெரிய அளவில் ஒரி பண்ணிக்கொள்ள தேவையில்ல. இதை சாதாரணமான ஒரு ஒரு உங்களோட இந்த ஐடியாவை வச்சு உங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அதால தான் சைஸ் ஆஃப் த மெமரி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பிட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டரில் எல்லாமே பெரும்பாலும் பிட்ஸில் தான் இருக்கும். அதால் அது பிட்ஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆகி பிட்ஸுக்கு தான் போகும். அதால தான் அதை நம்பர் ஆஃப் பிட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பெரிய அளவில் இதை நீங்கள் ஐடியாவை எடுக்கணும்னு இல்லை, ஆனால் கேள்விகள் வர சான்ஸ் இருக்குது. அதால் இதை நோட் பண்ணிக்கோங்க. டு டெம்பரரிலி ஸ்டோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொசஸர் ரிக்வயர்ஸ் லொக்கேஷன் நோன் ஆஸ் மெமரி. ஏதாவது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயத்தை சேவ் பண்ணி கொள்றதுக்கு தேவையான லொக்கேஷனை தான் மெமரின்னு சொல்லி சொல்கிறத அவங்க சொல்கிறாங்க. மெமரின்னு இவங்க இங்கே குறிப்பிட்ட மெமரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரேமில் இருக்கக்கூடிய அந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அதாவது அது டெம்பரரியாக தான் எந்த ஒரு விஷயத்தையுமே வச்சுக்கொள்ளும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இந்த செஷனை. நான் வந்து இந்த செஷனை ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் இதில் கம்ப்யூட்டரோட பவரை திடீர்னு ஆஃப் பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த ரெக்கார்டிங் வந்து சேவ் ஆகாது. ஏன்னா நான் சொல்லலை, இவரை ஸ்டாப் பண்ணலை. முறையாக ஸ்டாப் பண்ணாட்டி என்ன நடக்கும்னு சொன்னால் அது ரேமில் இருக்கும். ரேம் வந்து ஒரு ரேண்டம் மெமரி, அதால் அது வந்து அதை அழிச்சிடும். ஸோ அதுக்கு உண்டான ஒரு தகவலாக தான் இதை போட்டிக்கிறாங்க, volatile memory and non volatile memory. So volatile memory என்றால் data will be lost as soon as the computer power is turned off. திடீர்னு நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த ரெக்கார்டிங் வந்து சேவ் ஆகாது. ஸோ அதை வந்து volatile memoryன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஏதோ ஒரு நோட் பேடோ இல்லாட்டி ஒரு ட்ராவிங் ஏதோ ஒன்று எடுத்து வரைஞ்சி கொண்டு இருக்கிறீங்க கம்ப்யூட்டரில். திடீர்னு உங்களோட கரண்ட் போயிடுச்சு, எந்த ஒரு மெமரி பேட்டரி பேக்கப் ஒன்றுமே இல்லை. அப்போ திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது மெமரியில் சேவ் ஆகாது. அதுக்கு தான் volatile memory என்று. நான் volatile கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய மெமரி அது வந்து சேவ் ஆகும், பவர் ஆஃப் ஆகி இருந்தாலும் சேவ் ஆகிக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, உங்களோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ். அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் என்ன மாதிரியான மெமரின்னா அது ஒரு நான் volatile மெமரி. நீங்கள் ஃபோட்டோ எடுத்த உடனே அது உங்களோட மெமரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணாலும் அது வந்து மெமரியில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதே வந்து இப்போ உதாரணமாக சொல்கிறேன்னா உங்களோட ஃபோனில் டைம் காட்டுது. அந்த ஃபோனில் டைம் காட்டுறது வந்து உங்களோட பெர்மனன்ட் மெமரியில் அது சேவ் பண்ணாது ஒரு நாளும். அது அவங்களோட ரேம்லேருந்து தான் எடுத்து தந்து கொண்டே இருக்கும். டைம் வந்து அவங்க வந்து டைம் சாஃப்ட்வேர்லேருந்து ரேண்டமாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ அது வந்து ஃபோனில் எப்போவுமே நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில நேரம் இப்போ வெதர் என்னன்னு சொல்லி காட்டும். அப்போ அது வெதர் காட்டுறது வந்து வெதர் ஆப்லேருந்து தான் அது உண்மையிலே எடுத்து காட்டுது. ஆனால் அது வந்து சேவ் பண்ணாது எங்கேயுமே. இப்போ 22ஆம் தேதி உங்களுக்கு வெதர் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறதா இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வெதர் ஆப்புக்கு போனீங்கன்னு சொன்னால் அது வெதர் ஆப்லேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணி அந்த டேட்டாவை தரும். ஸோ volatile மெமரி நான் volatile மெமரிக்கு ஈஸியாக வந்து நீங்கள் விளங்கி கொள்ளணும்னா இப்போ நான் சொன்ன அந்த உதாரணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி விளங்கி கொள்ளலாம். ஸோ அதுதான் volatile அண்ட் நான் volatile மெமரி. இதுதான் வந்து ரேம். இது வந்து நீங்கள் சாதாரணமாக கம்ப்யூட்டர் ரிமூவ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு CPU உண்டு உங்களுக்கு வந்து ரேம்மை பார்த்துக்கொள்ளலாம். எவ்வளோ ரேம் கூடுதல் ஆகிக்குதோ அவ்வளோக்கு கம்ப்யூட்டர் ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். காரணம் வந்து இப்போ நீங்கள் 2 எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணுறீங்க, இன்னொரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து கூடுதலாக ஓப்பனாக அதெல்லாம் மெமரியில் தான் இதாக இருக்கும். ஆனால் ஹார்ட் டிஸ்க் மாதிரி மேலே சொன்ன மாதிரி ஒரு நான் volatile இல்லை, அது ஒரு volatile மெமரியாக தான் சேவ் ஆகும். ஸோ அதான் போட்டிக்கிறாங்க, ரேம் இஸ் அ volatile மெமரி. ஸோ அது வந்து எதையுமே வந்து டெம்பரரியாக தான் வச்சுக்கொள்ளும். அது வந்து ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம் அந்த மெமரியை பொறுத்த வரைக்கும். இப்போ இதெல்லாம் கேட்பாங்க, ரேண்டம் ஆக்சஸ் மெமரியிட ஒரு இயல்பு இல்லாதது. உங்களுக்கு சில நேரம் ஒரு MCQவில் இது வரலாம். இது வந்து ரேம்மை பொறுத்த வரைக்கும் volatile மெமரிக்கு ஒரு 3 உதாரணம் சொல்லுங்கள். இப்போ இப்போ ரோமை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் volatile மெமரி. அது பெர்மனண்ட்டாக தான் எல்லாமே இருக்கும் இதில். இந்த ரோமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரோம் சிப்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். மதர் போர்டுன்னு சொல்லி சும்மா கூகுள் பண்ணி இமேஜை சர்ச் பண்ணுங்க. அப்போ ஒரு மதர் போர்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோம் சிப்ஸ் இருக்கிறது உங்களுக்கு விளங்கும். ரோம் சிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதோட உங்களுக்கு வந்து அதில் பிராண்ட் வரும், ஹெச்பியா டெல்லான்னு சொல்லி. அதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ரோமில் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது ஆன் பண்ணதோடு உங்களுக்கு டிஸ்பிளேல வர அந்த இமேஜ் வந்து இந்த ரோம்லேருந்து தான் வருது. ஸோ இந்த ரோம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்து இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடுற நேரம் ஹார்ட் டிஸ்கில் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே, அதுக்கு தெரியும் இந்த இடத்துல ஓஎஸ் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அந்த ஓஎஸை லோட் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து தரும். அதே போல் கேஷ் மெமரியும் ஆல்மோஸ்ட் வந்து ரேம் மாதிரி தான்.
அது வந்து ப்ரொசஸை வந்து ஸ்பீட் பண்ணுறதுக்கு உதவுது. ரெடியூஸ் த அக்சஸ் டைம் ஆஃப் த டேட்டா. ஆல்மோஸ்ட் ரேம் மாதிரி தான். நீ இப்போ நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து ரேம் ப்ளஸ் கேஷ் இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரியான ஒரு ஒரு நிலையில தான் வந்து இது இருக்கும். சில மெமரி வந்து கேஷில் சேவ் ஆகிருக்கும். சில விஷயங்களை கேஷில் வச்சுக்கொள்ளும். திரும்ப வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஃபேஸ்புக் நீங்கள் போகிறீங்க ப்ரௌசரில் போயிட்டுட்டு நீங்கள் டேட்டா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌசரை சும்மா க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேஸ்புக்கில் அந்த நீங்கள் ஃபேஸ்புக்கில் என்னென்ன பேஜுக்கெல்லாம் போனீங்களோ அதெல்லாம் அப்படியே இருக்கும். அதெல்லாம் கேஷ் மெமரியில் தான் வச்சுக்கொள்ளும். அது வந்து கேஷ்லேருந்து வாரது. நீங்கள் போயிட்டு ப்ரௌசரில் வந்து ப்ரௌசரில் ஒரு செட்டிங் இருக்குது கிளியர் த கேஷ்னு சொல்லி. ஸோ கிளியர் த கேஷ் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கேஷ் மெமரி வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேஷ்ன்னு என்னன்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று வந்துடும். ஒருவேளை அப்படி இல்லாட்டி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபோனில் கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் நீங்கள் பார்க்கலாம் input devices. Input devices are used to enter data commands into computer. சாதாரணமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். கீபோர்ட் மவுஸ் எல்லாம் வந்து நாங்கள் டேட்டா என்டர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இன்புட் இஸ் இன் மெமரி த சிபியூ கேன் அக்சஸ் இட் அண்ட் கன்வெர்ட் இட் டு அவுட்புட். ஒரு இன்புட் டேட்டாவை எப்போவுமே சிபியூ அக்சஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்புட்டாக அது தரும். டேட்டாவை நாங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாவை. இப்போ நான் ஒரு டேட்டா என்டர் பண்ணுறேன்னு சொன்னால் மந்த் எண்டில் எனக்கு எவ்வளோ சேல் போச்சுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுக்கணும்னா அது ப்ராசஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் கொண்டு தரும். அதை தான் வந்து அவுட்புட் டேட்டான்னு சொல்கிறது. நான் வந்து டெய்லி என்டர் பண்ணி கொண்டு போன சேல் தான் என் டெய்லி இன்புட் டேட்டா. அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேரோ ஏதோ வச்சுருப்பா தான் ப்ராசஸிங். அவுட்புட் வர்றது வந்து அந்த ரிப்போர்ட் தான் அந்த அவுட்புட் உங்களுக்கு அவுட்புட்டாக தரும். அப்போ அதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. டேட்டா ப்ரோக்ராம்ஸ், கமாண்ட்ஸ் அண்ட் யூசர் ரெஸ்பான்சஸ். இந்த 4ம் வந்து ஒரு ஒரு இன்புட்டோட டைப்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சிலது கமாண்ட் கொடுப்பாங்க, சிலது வந்து யூசர் ரெஸ்பான்சஸ் கொடுப்பாங்க. அதெல்லாமே டேட்டா. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க. இந்த ஆப் வந்து எப்படி இதை ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து யூசரோட ரெஸ்பான்ஸ். அப்போ டேட்டா சாதாரணமாக நான் சொன்ன மாதிரியான டேட்டா அன்றாட சேல் என்டர் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள். ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர்ஸை சொல்லுவாங்க. கமாண்ட்ஸ்ன்றது வந்து இப்போ நீங்கள் ஷட் டவுன் பண்ண சொல்கிறீங்க, இல்லாட்டி ரீஸ்டார்ட் பண்ண சொல்கிறீங்க, இதெல்லாம் கமாண்ட்ஸ். ஸோ டேட்டா, ப்ரோக்ராம், கமாண்ட், யூசர் ரெஸ்பான்சஸ். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா ஒரு அன்கேட்டகரைஸ்டான வேர்ட்ஸ், நம்பர்ஸ், பிக்சர்ஸ், சவுண்ட், வீடியோ இது எல்லாமே டேட்டாவாக கருதப்படும். நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க, போடுறீங்க, அது வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியும் அது என்னன்னு சொல்லி. ஒரு பிக்சரை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, அது என்னன்னு சொல்லி அது தெரியும். அப்போ அது ஒரு டேட்டாவாக அது கருதுது. அதே போல் ப்ரோக்ராம், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் அ கம்ப்யூட்டர் ஆன் ஹவு டு பர்ஃபார்ம் த டாஸ்க். ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டேட்டாவை என்டர் பண்ணுவீங்க, அதுலேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணுமென்று ஒரு ப்ரோக்ராம் த்ரூ உங்களுக்கு அதில் அவுட்புட் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் கமாண்ட், ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷட் டவுன், ரீஸ்டார்ட், இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது, ஒரு மெனுவில் இருக்கக்கூடிய ஐட்டம் செலக்ட் பண்ணுறது. இப்போ உதாரணமாக இப்போ என்ன நான் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னால் அது ஒரு கமாண்ட். ஸோ அது எல்லாமே கமாண்டாக தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதைத்தான் இன்னைக்கு வந்து நீங்கள் போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி யூசர் ரெஸ்பான்ஸ், அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு த கம்ப்யூட்டர் பை ரெஸ்பாண்டிங் டு அ கொஷன். இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன்னா நாங்கள் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை ரேட் பண்ணுங்க, இந்த ஆப் நல்ல ஆப்பா, 5 போடுங்க, இல்லாட்டி 4 ஸ்டார் போடுங்க, இந்த மாதிரி போட்டிப்பாங்க. அது யூசர் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறது. அதே போல் இன்புட் டிவைசஸ், கீபோர்ட் அண்ட் மவுஸ். இதை பற்றி நான் பெருசாக உங்களுக்கு சொல்லணுமென்று இல்லை. நிறைய விஷயம் இதை சும்மா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். கீபோர்டில் மவுஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி. நார்மல் கீஸ், ஸ்பெஷல் கீஸ், இந்த F1 கீஸ் எல்லாம் ஸ்பெஷல் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. லாக் பண்ணுற கீஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த F கீஸ் எல்லாத்தையும் வந்து ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நியூமரிக் கீபோர்டில் இருக்கக்கூடிய நியூமரிக். இது வந்து அரோ கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க டிரெக்ஷன் கீஸ்ன்னு போட்டிக்கிறாங்க. நீங்கள் எக்ஸாமில் கேட்டால்னா டிரெக்ஷன் கீன்னு எழுதுங்க. மவுஸில் வந்து பொதுவாக வந்து லெஃப்ட் பட்டன், ரைட் பட்டன் இருக்கும், ஒரு ஸ்க்ரால் வீல் ஒன்று இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சாதாரணமாக நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து ஸ்கேனர். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்கேன் பண்ணணுமெண்டா ஸ்கேன் பண்ணலாம். உங்களோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது, ஒரு காலத்தில் வந்து இருந்துச்சு,
இமேஜஸ் வந்து கழுவி தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஸ்கேன் பண்ணணும், இல்லாட்டி ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணணுமெண்டா இப்போ நிறைய பேர் ஃபோட்டோ அடித்து அனுப்பிடுறாங்க. ஆனால் ஸ்கேனர்ஸ் ஒரு காலத்தில் ஸ்கேனர்ஸ் தான் இருந்துச்சு. ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத காலத்தில் ஸ்கேனர்ஸ் இருந்துச்சு. பார்கோட் ரீடர் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒரு இதுக்கு போனால், ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் ஏதாவது ஒரு சாமான் வாங்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் அது ஒரு பார்கோட் இருக்கும். அந்த பார்கோடை வந்து ஸ்கேன் பண்ணதோட இது என்ன பொருள்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து வச்சுப்பாங்க. இந்த பார்கோடில் உள்ளது வந்து சீனி, மாவு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி அந்த சிஸ்டத்துக்கு தெரியும் இந்த பார்கோட் வந்தாலே வந்து இது க்ரீம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணதோட அது க்ரீம் அப்போ நாங்கள் டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். அதே போல் ஓசிஆர், இந்த ஓசிஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிவைசஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ஓசிஆர் வந்து எங்களுக்கு எங்களோட டிவைஸ்லேயே ஓசிஆர் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணமாக மொபைலில் வந்து நீங்கள் வந்து ஒரு இமேஜை, ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் கொடுத்துட்டு, டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது ஒரு புக்கில், நீங்கள் வந்து அதை வந்து டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏலாட்டி ஓசிஆர் சாஃப்ட்வேர் இருக்குது. அப்படி கூகுளில் வந்து கூகுள் ஆப்ஸ் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் போட்டுட்டு ஓசிஆர் பண்ண சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இமேஜ் எல்லாத்தையும் வந்து டெக்ஸ்ட் வடிவில் மாற்றி தரும், கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இமேஜை வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு வந்து ஓசிஆர்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஓசிஆருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு, இப்போ இவங்க போட்டிக்கிறாங்க ஒரு ஃபோட்டோ உண்டு, அது அந்த மாதிரியான ஒரு டிவைஸ் இருந்திருக்கு. இப்போ சிஸ்டம் ஃபார் ஐடென்டிஃபைங் ரிட்டன் ஓ பிரிண்டட் கேரக்டர்ஸ் ஒன் சோர்ஸ். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சோர்ஸ்லேருந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு ரிட்டனாக இருக்கக்கூடிய, ஒரு பிரிண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறது. ஸோ எங்களுக்கு வந்து அதை எழுதி கொண்டு இருக்க தேவையில்லை, எங்களுக்கு அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்து போட்டு எங்களுக்கு எதுவும் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணி கொள்ளலாம். அவுட்புட் டிவைசஸ், பிரிண்டர், மானிட்டர், இது எல்லாமே அவுட்புட் டிவைசஸ். ப்ளாட்டர், இதுதான் இது இது ஒரு ப்ளாட்டர் மெஷின்னு நினைக்கிறேன் நான். ப்ளாட்டர் மெஷின்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. இது வந்து ஒரு மாதிரியான பிரிண்டர்ஸ் இப்போ இவங்க போட்டிக்கிறாங்க. இது வந்து ஒரு லேசர் பிரிண்டர் போட்டிக்கிறாங்க, தெர்மல் பிரிண்டர் போட்டிக்கிறாங்க, அது மாதிரி பிரிண்டர்ஸ் நிறையா போட்டிக்கிறாங்க. அது அவுட்புட் டிவைசஸ்க்கான இது போட்டிக்கிறாங்க, டெஃபினிஷன். ஸோ இதில் உள்ள டெஃபினிஷனே தான் நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் சில நேரம் கேட்கக்கூடும், மோஸ்ட் 4 காமன் டைப்ஸ் ஆஃப் அவுட்புட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், ஆடியோ அண்ட் வீடியோ போட வேண்டி வரும். அவுட்புட் டிவைஸ் என்ன? டிவைஸ் தட் ரிப்ரசன்ட்ஸ் டிஸ்பிளேஸ் இன்ஃபர்மேஷன் டு த யூசர். இது மாதிரியான விஷயங்கள் வந்து கேள்வியாக வரக்கூடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னால். ஸோ அதே மாதிரி அண்ட் அவுட்புட் டிவைஸ் இஸ் எனி கம்ப்யூட்டர் கம்போனன்ட் தட் கேன் டிரான்ஸ்மிட் டேட்டா டு அ யூசர். அதாவது யூசருக்கு ஏதாவது ஒரு டேட்டாவை எடுத்து காட்டக்கூடிய எந்த ஒரு கம்போனண்ட்டும் வந்து அவுட்புட் டிவைசஸாக கருதலாம். ஸோ உங்களுக்கு இதையும் எழுதலாம், இதையும் சேர்த்து எழுதலாம், எக்ஸ்ட்ராவாக எழுதி கொள்றதா இருந்தால். அவுட்புட் டிவைசஸ் பற்றி போட்டிக்கிறாங்க. மானிட்டர், அதில் மானிட்டரை போட்டிக்கிறாங்க. அந்த மானிட்டர்கிட்ட வந்து சிஆர்டி என்றா என்ன, எல்சிடி என்றா என்ன, எல்இடி என்றா என்னன்னு போட்டிக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் நீங்கள் கண்டிப்பீங்க, பெரிய டிவி, பழைய டிவிகள் எல்லாம் பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து சிஆர்டி, கேத்தோட் ரே டியூப்னு சொல்லி, அது வந்து ஒரு டியூப்ல இருந்து லைட் வரும். அந்த லைட் வரதால அதுக்கு அந்த பேர். அதே போல் எல்இடி, அதுக்கு பிறகு வந்தது எல்சிடி, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. அந்த எல்சிடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு காலத்தில், ஆரம்ப காலத்தில் டச் ஃபோன்ஸ் வந்து எல்சிடி டிஸ்பிளே தான் வந்துச்சு. அப்போ அந்த எல்சிடி டிஸ்பிளே நீங்கள் வந்து நகத்தால் நசுக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லிக்விட் ஒன்று உள்ளுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிடி, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. அதே போல் எல்இடி, அதுலேயே ஒரு சின்ன மாற்றம் என்னன்னு சொன்னால் லைட் எமிட்டிங் டயோட்ஸ்ன்னு சொல்லி எனக்கு தெரியும் எல்இடி லைட்ஸ். ஸோ அதுக்குள்ளே எல்இடி லைட்ஸை வச்சு நாங்கள் டச் பண்ணக்கூடிய நேரத்தில் எங்களோட ஃபிங்கரில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன்ஸ், எலக்ட்ரோ டிரான்ஸ்மிஷன்ஸை வச்சு இப்போ டச்சை எடுக்கிறாங்க. அந்த எல்இடி டிஸ்பிளேஸ் தான் இப்போ வருது. இப்போ நீங்கள் அந்த நெசுக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தண்ணி மாதிரி, லிக்விட் மாதிரி இருக்காது. ஸோ இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அவுட்புட் டிவைசஸ், பிரிண்டர்ஸ் இருக்குது, ப்ளாட்டர் இருக்குது. ப்ளாட்டரை இதுவும் ஒரு ப்ளாட்டர் பிரிண்டர் உண்டு. ப்ளாட்டர் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் இதை யூஸ் பண்ணுறது வந்து பெரும்பாலும் வந்து இன்ஜினியர்ஸ். ஸோ அதான் போட்டிங்கன்னா கேட்டு, ஒட்டோ கேட்டுன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுறது. பொதுவாக வந்து பெரிய வரைபடங்கள், ப்ளூ பிரிண்ட்ஸ், ஒரு பில்டிங், பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அப்போ அதை ஜஸ்ட் ஒரு A4 பேப்பரில் உள்ளடக்கி காட்ட இயலாது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ப்ளாட்டர் பிரிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இவங்க இங்கே போட்டிக்கிறாங்க வந்து
கேட் யூஸ் பண்ணுறதுக்கு இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 பிரிண்டர் தான் அதுன்னு சொல்லி, அதே மாதிரி நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், சில பிரிண்டர்ஸ்கள் இருக்குது வந்து இங்க் ஸ்ப்ரே மெத்தடில் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து இங்க்ஜெட் லேசர் இதெல்லாம் சாதாரணமாக எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய வீடுகளில் நாம் பாய்க்கக்கூடிய பிரிண்டர்ஸ். அதே போல் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் use a striking mechanism against an ink ribbon that makes physical contact with the paper noisy. சத்தம் போடும். நீங்கள் கண்டிருப்பீங்க, பொதுவாக வந்து சில கடைகளில் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு சொன்னால், இந்த மாதிரியான பிரிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க அலுவலகங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பிரிண்ட் எடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா சரியான மாதிரி காஸ்ட் குறவு. ஒரு பிரிண்ட் வந்து இதில் 10 ரூபா போகும்னு சொன்னால் இது வந்து வெறுமனே ஒரு சதம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு வந்து இன்க்ரிபன் தான் போட்டிப்பாங்க. அதால தான் அதை நாய்ஸியாக இருக்கும், சரன்னு சத்தம் ஒன்று கேட்கும். நீங்கள் ஒவ்வொரு பிரிண்டரையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபுட்ஸி ஒரு சாதாரணமாக ஒரு சிட்டியோ கீல்ஸ் அந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அதில் வர பிரிண்டர் வந்து தேர்மல் பிரிண்டர். ஸோ தேர்மல் பிரிண்டர் தான் வந்து இவங்க வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் விலை குறைஞ்சது. ஆனால் இதை விடவும் என்ன சொல்கிறது, விலை கொஞ்சம் கூட தான். லேசர் பிரிண்டர் நீங்கள் சாதாரணமாக கடையில் போயிட்டு நீங்கள் ஏதாவது பிரிண்ட் ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு கம்யூனிகேஷனில் எடுத்து தரக்கூடிய பிரிண்டர்ஸ். ஸோ இந்த மூணையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பிரிண்டர்ஸுக்கு. அடுத்த ஸ்டோரேஜ் டிவைசஸ். பொதுவாக எங்கள்கிட்ட இந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாமே இருக்கும் வீடுகளில். சாதாரண டேட்டாவை சேவ் பண்ணிக்கொள்றதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடியது. ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நான் வாலடைல்னு சொல்லி. அதாவது நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணாலுமே அந்த டேட்டா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் நான் வாலடைல்னு சொல்கிறது. அதே போல் கேன் ஆக்ட் அஸ் அவுட்புட் அண்ட் இன்புட் சோர்ஸ். சில நேரம் நாங்கள் ஒரு பாடலை வந்து போட்டு காப்பி பண்ணி கொள்ளலாம். ஸோ அது இன்புட்டாக போகும். அப்புறம் நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி திரும்ப ப்ளே பண்ணிங்கன்னா அந்த பாடலை வந்து அது அவுட்புட்டாக வரும். ஸோ அதால தான் இது இன்புட் அவுட்புட் ரெண்டுமே செய்யும்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. ஸோ ஸ்டோரேஜ் டிவைசஸில் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட் அண்ட் அவுட்புட்டாக இது வேலை செய்யக்கூடியது. ரீட் அண்ட் ரைட் பண்ணி கொள்ளலாம். அதே போல் ஸ்டோரேஜ் டிவைசஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப்பி டிஸ்க் இப்போ பாவனையில் இல்லை. இது ஆரம்ப காலங்களில் பாவனையில் இருந்த ஒரு மெத்தட் இது. ஆனால் இப்போ பாவனையில் இல்லை. ஸோ ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி தான் இருக்கும். ஆரம்ப காலங்களில் ஒரு 30 ரூபா 40 ரூபா கொடுத்தேன்னு சொன்னால் கம்யூனிகேஷனில் எடுக்கலாம். மிக குறைஞ்ச அளவில் தான் வந்து டேட்டா சேவ் பண்ணும். பெரும்பாலும் டேட்டா சேவ் பண்ணுற டேட்டா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதால் இதை யூஸ் பண்ணுறது இப்போ கணிசமாக குறைஞ்சிட்டு. அடுத்து வந்து ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் நிறையா டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்க். இதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நீங்கள் சேவ் என்ன செய்யலாம், ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், ஒர்க்கிங் டேட்டா. இப்போ உதாரணமாக ஒரு வேர்ட் ஃபைல் நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணுறதா இருந்தால் எக்ஸல் ஃபைல், அது மாதிரி வேண்டிய டேட்டா நீங்கள் உங்களோட இமேஜஸ், மியூசிக் எல்லாமே இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் சேவ் பண்ணி கொள்ளுவீங்க. இதுக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு. அப்போ விண்டோஸ், மேக்ஓஎஸ், உபுண்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த சிஸ்டம்ஸையும் சேவ் பண்ணி வச்சுக்கொள்கிறது வந்து பொதுவாக வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் தான். இதுக்குள்ள ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் லிஸ்ட் ஒன்று இருக்கும். நீங்கள் சாதாரணமாக உங்களோட கம்ப்யூட்டருக்கு போனால் கூட என்ன செய்யலாம், அதை பார்த்து கொள்ளலாம். இப்போ உதாரணமாக காட்டுறதா இருந்தேன்னு சொன்னால், இப்போ என் கம்ப்யூட்டரில் நான் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கை காட்டுறேன் நான். இப்போ இது வந்து என் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் C டிரைவ், D டிரைவ் இருக்குது. இதில் வந்து என் பர்சனல் டேட்டாஸ் இருக்குது. இதில் தான் OS இருக்குது. அதால் தான் நீங்கள் இந்த விண்டோஸில் இதை பார்க்கலாம். விண்டோஸ் லோகோ இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம். ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்குன்னுவாங்க. அப்படி இல்லாட்டி இது வந்து ஃப்ளாப்பி எல்லாம் வந்து பெரும்பாலும் இப்போ இல்லாமல் போனதால், பென் டிரைவ்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்துட்டதால் இப்போ வந்து கணிசமாக இதை யூஸ் பண்ணுறாங்க. அதான் மேஜர்லி இன்க்ரீஸ் டேட்டா கண்டெய்னர்ஸ் கெப்பாசிட்டி சொல்லி போட்டு கவனமாக இதை கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் போட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க். இப்போ இதே ஹார்ட் டிஸ்க் தான், இதே தான். ஆனால் USB வடிவில் உங்களுக்கு என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதை ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து டேட்டா வச்சுக்கொள்வது மட்டும்தான் ரெக்கமெண்டட். OS மாதிரியான இந்த சாஃப்ட்வேர்ஸ், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இதெல்லாம் வச்சுக்கொள்ளலாம். இதில் ஒர்க்கிங் டேட்டா மட்டும்தான் வச்சுக்கொள்ளலாம். அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக.
அதே மாதிரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் வந்து மேக்னெட்டிக் டேப்ஸ், இது வந்து பெரும்பாலும் இப்போ யூஸில் இல்லாதது ஒரு விஷயம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரும்பாலும் இது எக்ஸ்பென்சிவ் இல்லாத பெரிய லார்ஜ் ஸ்டோரேஜ் மீடியம்ஸுக்கு கம்பேர்ட் டு இவங்க என்ன போட்டிக்கிறாங்க, இன்எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு அதர் லார்ஜ் ஸ்டோரேஜ் மீடியம்ஸ். இப்போ அடுத்த இதோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அடுத்த ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய டிவைசஸோட ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் இது பெரும்பாலும் பெரிய ஒரு காஸ்ட் ஒன்று போகாதுன்றத இவங்க சொல்கிறாங்க. இது ரீட் ரைட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரும்பாலும் பேக்கப்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பேக்கப்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் என்னோட கம்ப்யூட்டர் இருக்குது, அதில் நான் ஒரு பேக்கப் ஒன்று எடுத்துகிட்டு சொன்னால் என் எதுவும் டேட்டா அழிஞ்சாலும் அந்த பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா வந்துடும். ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. பேக்கப்ஸ் வந்து இதில் தான் எடுக்கணும்னு இல்லை. எங்களோட நார்மலாக வந்து மேலே சொன்ன எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எங்களோட ஹார்ட் டிஸ்க்லேயே எடுக்கலாம். ஆனால் திடீர்னு ஹார்ட் டிஸ்க் வந்து பழுதாக போச்சுன்னு சொன்னால் எங்கள்கிட்ட டேட்டா இருக்காது. அதால தான் எக்ஸ்டர்னல் டிவைஸோ ஒரு சிடி டிவிடி இல்லாட்டி ஒரு மேக்னெட்டிக் டேப்பில் எடுக்கிறது பெரும்பாலும் இப்போ யூஸில் இல்லை. ஆனால் உங்களோட சிலபஸில் இருக்கிறதால நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளணும். அடுத்த சிடி டிவிடி அதுவும் இப்போ பெரும்பாலும் யூசேஜ் இல்லை. அப் டு 1 ஜிபின்னு போட்டிக்கிறாங்க. இதை விட கூடுதல் டேட்டா உள்ளதும் இருக்குது. ஆனால் நீங்கள் சிலபஸில் இருக்கிறதால 1 ஜிபின்னே போடுங்க. டிவிடியில் வந்து நிறைய இன்னும் கூடுதல் சிடியை விட கூடுதலான கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. ஸோ இதை இவங்க லிமிட் பண்ணிக்கிறாங்க 1 ஜிபிக்குள்ளே. 1 ஜிபிக்கு மேலே இருந்துன்னு சொன்னால் டிவிடி யூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி தான் போட்டிக்கிறாங்க. மோர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேன் சிடிஸ். உண்மையிலே அதுண்ட சிடியை விட டிவிடி கூடுதலான டேட்டாவை சேவ் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் தான். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் டிவைசஸில் மற்றது மெமரி கார்டு வருது, பென்ட்ரைவ் வருது. பொதுவாக வந்து இது சின்னது, மற்ற ஸ்டோரேஜை விடவும் சின்னது. இதை பற்றி சில நேரம் கேள்விகள் கேட்கக்கூடும். காமன்லி வந்து பொதுவாக வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது, ரீரைட் பண்ணக்கூடியது, டேட்டாவை அழிச்சிட்டு திரும்ப திரும்ப சேவ் பண்ணலாம், ரிமூவ் பண்ணி கையில் எடுத்துகிட்டு போகலாம். மோர் ரிலையபிள் டியூ டு த லேக் ஆஃப் மூவிங் பார்ட்ஸ் அண்ட் வெரி ஃபாஸ்ட். அதாவது இது வந்து மற்ற இப்போ ஃப்ளாப்பி டிஸ்க் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண 5-6 முறை யூஸ் பண்ண நேரமே ஃப்ளாப்பி டிஸ்க் பழுதாக போயிட்டுரும். ஸோ அந்த அளவுக்கு இல்லை, இது நல்ல ரிலையபிளாக இருக்கக்கூடிய ஒரு சாமான் போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி சாலிட் ஸ்டேட் அண்ட் பேக்கிங் ஸ்டோரேஜ். அதே சாலிட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு ஹார்ட் டிஸ்க் தான். என்னன்னு சொன்னால் பென்ட்ரைவோட மெக்கானிசம், ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே ஒரு டிஸ்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்க் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க்லேயும் சாதாரணமாக போர்ட்டபிள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வந்து டிஸ்க் வரும். இப்போ உள்ள ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்து பெரும்பாலும் எஸ்எஸ்டி கன்வெர்ட்டட். இந்த மாதிரி டிஸ்க் வாரதில்லை. இந்த ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது. இப்போ புழக்கத்தில் வந்து குறைஞ்சி கொண்டு போகுது, பாவிக்கக்கூடிய அளவு குறைஞ்சி கொண்டு போகுது. ஸோ எஸ்எஸ்டி அது வந்து அதில் டெக்னாலஜி என்னன்னா இதே பென்ட்ரைவே டெக்னாலஜி தான். பென்ட்ரைவில் ஒரு டிஸ்க் இல்லை, ஆனால் சேவ் ஆகும். அதே மாதிரி தான் எஸ்எஸ்டியும். எஸ்எஸ்டியில் டிஸ்க் ஒன்று இருக்காது, சேவ் ஆகும், வெரி ஃபாஸ்ட். சரியான ரைட்டிங் ஸ்பீட்லேயும் சரியான அதை விட ஒரு 10-15 மடங்கு ஃபாஸ்ட். அந்த ஃபாஸ்ட் காரணமாக இப்போ எல்லாமே எஸ்எஸ்டி தான் யூஸ் பண்ணுறது. யாருமே வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இன்னும் எஸ்எஸ்டிலேயும் கூட நிறையா இன்னும் இந்த எஸ்எஸ்டி இவங்க போட்டிக்கிற எஸ்எஸ்டியும் தாண்டி இன்னும் நிறைய டிவைசஸ் வந்துட்டு, ஆனால் அந்த சிலபஸில் இல்லாதால் நீங்கள் பெருசாக அதை தலையில் போட்டுக்கொள்ள தேவையில்ல. அடுத்து ஃப்ளாஷ் மெமரி கார்ட்ஸ், டிஜிட்டல் கேமராஸ்க்கு யூஸ் பண்ணுறது. சாதாரணமாக டிஜிட்டல் கேமரா ஒரு காலத்தில் வந்து நாம் ஒரு ரோலை போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மெமரி கார்டு வந்துச்சு. ஸோ மெமரி கார்டை யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியும். மொபைல் ஃபோன்ஸு யூஸ் பண்ணோம், கம்ப்யூட்டர்ஸ், டெலிஃபோன்ஸ், மியூசிக் பிளேயர்ஸ், இதுக்கெல்லாம் மெமரி கார்டு யூஸ் பண்ணுவாங்க. MP3 பிளேயர் எல்லாம் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃப்ளாஷ் மெமரி கார்ட்ஸ். அடுத்து வந்து இந்த சிஸ்டம் யூனிட், இதுதான் CPU. இந்த CPUக்குள்ளே ஒரு மதர் போர்டு இருக்குது, ஒரு கூலிங் ஃபேன் இருக்குது. ஏற்கனவே சொன்ன சில ஹார்ட்வேர் டிவைசஸ், பவர் சப்ளை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சில நேரம் இதுகள் வரக்கூடும், உங்களுக்கு குறிக்கிறதுக்கு இது நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பவர் சப்ளைன்றது தான் கரண்ட்டை சப்ளை பண்ணுறது எல்லா இடத்துக்கும். மதர் போர்டு வந்து எல்லா டிவைஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இடம், அதால தான் அதுக்கு மதர் போர்டுன்னு பேர். ரேம், கூலிங் ஃபேன், பவர் சப்ளை எல்லாமே வந்து மதர் போர்ட்லேருந்து தான் எல்லாமே. இந்த கூலிங் ஃபேனு கீழே தான் CPU இருக்கும். ஸோ எல்லாமே மதர் போர்டோட கனெக்ட் பண்ணுறதால தான் அது மதர் போர்ட். உண்மையிலே ரியல் லைஃப்பில் வந்து ஒரு மதரை மீன் பண்ணி தான் அதை மதர் போர்டாக வச்சிருக்கிறாங்க. அதுதான் மெயின் பாயிண்ட்டுன்றதால.
ஸோ இந்த பாக்ஸை தான் வந்து இவங்க இதில் போட்டிக்கிறாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டம் யூனிட் என்னன்னு சொல்லி கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூனிட் இஸ் அ பாக்ஸ் லைக் கேசிங் தட் பிளேசஸ் மேஜர் எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸ் தட் ஆர் இன் சார்ஜ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் மெயின் டாஸ்க். எல்லா மெயின் டாஸ்க்குக்கும் தேவையான எல்லா விஷயமும் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் சப்ளை இங்கே இருக்கும், மெமரி கார்டு இங்கே வரும், சில நேரம் குறிக்கிறதுக்கு சொல்லலாம். ப்ரொசஸர் எங்கே வரும்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. ஸோ ப்ரொசஸர் வந்து இந்த CPU கீழே வரும். இதில் வந்து படத்தில் வேறு மாதிரி காட்டிக்கிறாங்க. மேபி இந்த மாதிரி ஒரு படம் வந்தால் நீங்கள் இதில் இப்படி தான் குறிக்கணும். மதர் போர்டு வந்து இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய இந்த பெரிய போர்ட், இந்த எக்ஸ்பேன்ஷன் கார்டுன்னு சொல்லி போட்டிக்கிறாங்களே அதுதான் இது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு கிராஃபிக் கார்டு வரும். இது இன்பில்ட்டாக கிராஃபிக் கார்டு வந்து இந்த மதர் போர்ட்லேயே வரும். ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய கேம் விளையாட தேவைப்படுது, அப்படி இல்லாட்டி கிராஃபிக்கலி நீங்கள் நிறைய பெரிய வேலைகள் செய்ய வேண்டி தேவைப்பட்டால் சில கிராஃபிக் கார்ட்ஸில் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் தானே, ரேம், கேஷ் மெமரிஸ் இதெல்லாம் போதாமல் இருக்கும். மெமரி போதாமல் இருக்கும். ஸோ அதுக்கு கூடுதலான மெமரி தேவைப்படும். ஒரு கேமில் ஒரு கார் வந்து போகுதுன்னு சொன்னால் ரோட்டில் அந்த 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 கார் வந்து மெமரியில் தான் சேவ் ஆகும். கிராஃபிக்ஸ் எல்லாமே மெமரியில் தான் சேவ் ஆகும். அப்போ ஸோ அந்த கிராஃபிக்ஸுக்கும் சில மெமரிஸ் இருக்குது. அப்போ அதில் 1 GB கிராஃபிக் கார்டு இருக்குது, 2 GB கிராஃபிக் கார்டு இருக்குது. இப்படி ஒரு ப்ரைஸில் ஒரு ரேஞ்சுக்கு இருக்குது. பெரிய பெரிய கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஃபிக் கார்டு வந்து தேவைப்பட்டா, இப்போ மதர் போர்டில் இருக்கிற போதாட்டி அப்போ என்ன பண்ணுறது? அதால தான் எக்ஸ்பேன்ஷன் கார்டுன்னு தேவைப்படுது. இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்ஸ் தான் இதெல்லாம். இதில் குறித்து காட்டுகிற இந்த 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 ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்லாட்ஸ் இருக்கும். ஒயிட் கலரில் ஸ்லாட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து இதில் ஒரு ஸ்லாட்டில் வந்து இவங்க கிராஃபிக் கார்டை அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் தேவைப்பட்டால் இப்போ உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு டெலிஃபோன் லைன் கொடுக்கணும்னு சொன்னால் இந்த டெலிஃபோன் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு சில நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு தேவைப்படலாம், ஒரு நெட்வொர்க் கார்டு தேவைப்படலாம். ஸோ நெட்வொர்க் கார்டுன்னு நீங்கள் அடிச்சுக்கொள்ள 2 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் இல்லை ஆல்ரெடி ஒரு நெட்வொர்க் போர்ட் இருக்கும் சிபியூவில். ஸோ அதை தாண்டியும் தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட் வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது உண்டு. அடுத்த சிஸ்டம் யூனிட் இந்த வரைக்கும் மதர் போர்ட். இந்த மதர் போர்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ என்னது, இ என்னது, இதெல்லாம் நீங்கள் சிலபஸ் அடிப்படையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த PCI ஸ்லாட், நார்த் பிரிட்ஜ், சவுத் பிரிட்ஜ், இதெல்லாம் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் இந்த விஷயங்களை. ஸோ இதெல்லாம் போட்டிக்கிறான். ஏ என்றா என்ன, PCI ஸ்லாட், பி என்றா என்ன, அதுவும் ஒரு PCI ஸ்லாட். இதெல்லாம் வந்து ஏற்கனவே அந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்னு சொல்லி நான் மேலே காட்டினேனே, அந்த மேலே காட்டின எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்ஸ் வந்து இந்த ஏரியாவில் வர இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் இருக்குது. அதுக்கு தான் PCI ஸ்லாட்டுன்றது. அப்போ அந்த PCI ஸ்லாட், நோர்த் பிரிட்ஜ் என்ன, டியில் இருக்கிறது வந்து நோர்த் பிரிட்ஜ். அதே போல் சவுத் பிரிட்ஜ், நோர்த் பிரிட்ஜ் அண்ட் சவுத் பிரிட்ஜ். அதுக்கு பிறகு வந்து மதர் போர்டில் இருக்கிற இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரம் பார்ட்ஸ் குறிக்கிறதுக்கு வரலாம் எக்ஸாம்பிள். PCI ஸ்லாட் நான் ஏற்கனவே சொன்னேன் மேலே, சிபியோட கேசிங்கில் உள்ள அந்த இதை விளங்கப்படுத்துகிற நேரம் தருக்கு. இதெல்லாம் PCI ஸ்லாட்ஸ். இந்த ஸ்லாட்ஸுக்கு தான் வந்து என்ன செய்வாங்கன்னா கிராஃபிக் கார்டு, நெட்வொர்க் கார்டு இந்த மாதிரியான இதுகள் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸ்பேன்ஷன் கார்ட்ஸ், அதாவது எக்ஸ்ட்ராவாக எதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டி தேவைப்பட்டால் அடிக்கக்கூடிய கார்ட்ஸ். ஸோ கட்டாயம் ஒரு மதர் போர்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். மதர் போர்டு இமேஜஸ் இருக்கும், இன்டர்நெட்டில் கூகுள் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுகளை எடுத்து பாருங்கள். அதில் உங்களுக்கு பேர் குறிக்கிறதுக்கு ஏழுமான்னு சொல்லி பாருங்கள். இந்த ABCDன்னு போட்டிக்கக்கூடிய பேர்களை சரியாக குறிக்க ஏழுமான்னு சொல்லி பாருங்கள். ஸோ சும்மா உதாரணமாக ஹெச்னுங்களே, ஹெச்சில் மெமரி ஸ்லாட். இப்போ இது ஹெச்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அதில் வந்து மெமரி ஸ்லாட்ன்றது ரேம் அடிக்கக்கூடிய இடம். CPU, இந்த G வந்து CPU வந்து பொருத்தக்கூடிய இடம் தான் வந்து ஜியில் குறிக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு குறிக்க இயலுமா, நோர்த் பிரிட்ஜெண்டா இங்கே இருக்குதுன்னு சொல்லி உங்களால் இனம் காண முடியுமா என்றதை பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இமேஜ் எடுங்க, பாருங்க. ஒவ்வொரு மதர் போர்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். எல்லா மதர் போர்டும் இதே ஷேப்ல தான் இருக்குமென்று இல்லை. ஒவ்வொரு மதர் போர்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆங்கிள், டிஃப்ரெண்டான இடங்கள் இருக்கக்கூடும். இப்போ இந்த மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. 4 ரேம் அடிக்கலாம். சிலதுகளில் 2 தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்தால் கன்ஃபியூஸ் ஆகாமல் அதை குறிக்கணும். இப்போ CMOS பேட்டரி ஒன்று இருக்குது. CMOS பேட்டரி வந்து இல்லாத ஒரு மதர் போர்டாகவும் இருக்கலும். வேறொரு ஏரியாவில் அந்த CMOS பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணிக்க கூடும்.
இந்த இடத்துலயே தான் இருக்கணும்னு இல்லை. நீங்கள் கூகுள் பண்ணுற நேரம் கன்ஃபியூஸ் ஆகாமல் அதை குறிக்கேலுமான்னு மட்டும் பாருங்கள். அப்படி குறிக்கேலுமான்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு எக்ஸாமில் அந்த இடங்களை குறிச்சு கொள்ளலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பவர் சப்ளை யூனிட் நான் மேலே ஏற்கனவே சொன்னேன். முழு கம்ப்யூட்டருக்கும் பவரை சப்ளை பண்ணுறது இதுதான். நேரடியாக கரண்ட் இப்போ நாங்கள் இப்படி டிவி யூஸ் பண்ணுற மாதிரி, ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண இயலாது. ஒவ்வொரு மதர் போர்ட்லேக்கு கூட ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அளவில் கரண்ட் போகும். ஸோ அந்த கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற வேலையை தான் இந்த பவர் சப்ளை செய்யுது. ஸோ இங்கேருந்து தான் பவர் சப்ளை ஆகும் எல்லா ஏரியாவுக்கும். சிடி ரோமுக்கும் சப்ளை ஆகிறது அதில் தான், கார்ட் ரீடருக்கும் சப்ளை ஆகிறது அதில் தான். இது வந்து சிடி ரோம் டிரைவ், இதெல்லாம் வந்து சிஸ்டம் யூனிட்ஸ்குள்ளே அவங்க அடக்குறாங்க. ஸோ கார்ட் ரீடர் சிஸ்டம் யூனிட்னா என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து இதை வந்து எழுதி இதோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஸோ இதை தமிழில் இப்போ நான் விளங்கப்படுத்துகிறேன். நான் அவங்களுக்கு இங்கிலீஷில் தான் வரும். ஸோ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெஃபினிஷன் ஓரளவுக்கு பாடமாக்கி எழுதுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து சிபியு மதர் போர்டில் இருக்கக்கூடிய பின்பக்கம், மதர் போர்டில் பின்பக்கம் இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் உங்களோட மவுஸ் போர்ட், மவுஸ், அதே மாதிரி கீபோர்டு யூஎஸ்பி, அதே மாதிரி பென் டிரைவ், அதே மாதிரி நெட்வொர்க், பிரிண்டர், இதில் பிரிண்டர் அடிக்கலாம். அதே மாதிரி விஜிஏ, உங்களோட மானிட்டர்ட கேபிள், இந்த மாதிரி அடிக்கக்கூடிய இடம் இதெல்லாம் குறிக்கிறதுக்கு வரலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கலர்ஸ் இருக்குது. இதில் கலர்ஸ் தெளிவாக விளங்குது இல்லை, ஆனால் கலர்ஸ் இருக்குது. இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு கலர் வரும், மைக்ரோஃபோனுக்கு ஒரு கலர் வரும், லைன் என்று சொல்லக்கூடிய ஹெட்செட் அடிக்கக்கூடிய இதுக்கு ஒரு கலர் வரும். ஸோ இது வந்து ஜாய்ஸ்டிக் கேம்ஸ் எதுவும் விளையாடுறதா இருந்ததுன்னா ஜாய்ஸ்டிக்னு சொல்லி ஒன்று இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணுங்கள். இந்த இருக்குது ஜாய்ஸ்டிக் ஸ்பெல்லிங் ஜாய்ஸ்டிக்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு சொல்லி. ஸோ ஜாய்ஸ்டிக்ஸ் வச்சும் விளையாடலாம். அது ஒரு இன்புட் டிவைஸ் தான். ஸோ அதெல்லாம் அடிக்கிற இடம் தான் வந்து இது. ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த நோட்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து இதே விலங்கு எடுத்துக்கோங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர், ஒரு கம்ப்யூட்டரை வந்து மெஷர் பண்ணுற, பெர்ஃபார்ம் பண்ணுற, இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள கம்ப்யூட்டரான்னு சொல்லி எப்படி நாம் பார்க்குறது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு வாகனத்தை வந்து நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? நிறையா எவ்வளோ ஸ்பீட் போகும், என்ன மாதிரி, எவ்வளோ பெட்ரோல், எவ்வளோ கிலோமீட்டருக்கு எவ்வளோ பெட்ரோல் வேலை செய்யும், அதில் இன்ஜின் கெப்பாசிட்டி என்ன, சீட்டிங் கெப்பாசிட்டி என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வாகனத்துக்கு நாம் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் தானே. அதே மாதிரி தான் இது. ஒரு பைக் எடுக்கிறீங்கன்னா அந்த பைக்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, எவ்வளோ பெட்ரோல் வேலை செய்யுது, எவ்வளோ தூரம் போகலாம். அந்த மாதிரி பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் காமனாக இதுக்கும் இருக்குது. அப்போ நாங்கள் என்னென்ன பார்க்கணும்னு சொன்னால் சிபியூ, ஒரு இன்ஜின் மாதிரி, ஒரு பைக்கிட்ட எப்படி இன்ஜின் இருக்குதோ அந்த மாதிரி. அப்போ அது எவ்வளோ ஸ்பீட் வந்து அது ஒர்க் பண்ணும், எவ்வளோ ஹார்டில் வந்து எவ்வளோ அதுக்கு டேட்டா சேவ் பண்ணி கொள்ளலாம், ரேம் எவ்வளோ இருக்குது. அதாவது நீங்கள் நிறையா இப்போ நான் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணுற நேரம் என்ன மவுஸையும் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். அதே நேரம் இது ஒரு பிடிஎஃப் இருக்குது. இந்த பிடிஎஃபையும் நான் என்ன செய்கிறேன், மூவ் பண்ணுறேன். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மூவ் ஆகுது. ஸோ அதெல்லாமே வந்து சிபியூட பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது, சிபியூ ரேம்ட பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. அப்போ ரேம் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, எவ்வளோ கிராஃபிக் கார்டு இருக்குது. நான் மேலே சொன்னேன், நான் கிராஃபிக் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். கேம் விளையாடுறாக்கள் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங் எதுவும் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்பீட் ஆஃப் த ஹார்ட் டிஸ்க் டிரைவ், அது மேலே சொல்கிறாங்க வந்து ஸ்பேஸ் பார்க்கணுமென்று சொல்லி, அதே மாதிரி ஸ்பீட் பார்க்கணுமென்றாங்க. இப்போ ஏற்கனவே சொன்னேன் நான், டிஸ்க் மாதிரியான ஹார்ட் டிஸ்க் வரல. இப்போ எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் தான் வருது. அதை விட ஒரு 10 மடங்கு ஸ்பீடாக இருக்குது. மற்ற ஹார்ட் டிஸ்கை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், விலை கூட. ஸோ டீஃப்ராக்மெண்டிங் ஃபைல்ஸ் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆரம்ப காலத்தில் டீஃப்ராக்மெண்ட் வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணணும். ஆனால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அது எவ்வளோ குயிக்காக வந்து அந்த பிசி வந்து டீஃப்ராக்மெண்ட் பண்ணுமென்றது தான் பார்க்குறது. ஸோ ஓவரால் ஒரு கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறது வந்து எப்படின்னு சொன்னால், இவங்க இந்த உங்களோட சிலபஸ் அடிப்படையில் பார்க்குறதா இருந்து சொன்னால் எவ்வளோ குறிப்பிட்ட டைம் உங்களுக்கு இது வந்து வேலையை செஞ்சு தருது. ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா எவ்வளோ குறிப்பிட்ட டைம். அப்போ அதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருக்கணும். தான் அவங்க போட்டிங்கன்னா சிம்பிளாக ஷார்ட் ரெஸ்பான்ஸ் டைம் ஃபார் கிவன் பீஸ் ஆஃப் ஒர்க். ஸோ ஹை த்ரூபுட் எவ்வளோ குயிக்காக வந்து வேலை செய்யல. இப்போ உதாரணமாக என்ஜின் கெப்பாசிட்டி மாதிரி. லோ யூட்டிலைசேஷன். இப்போ ரேமில் வந்து 8 GB ரேம் இருக்குதுன்னு சொன்னால் அது எல்லா ரேமையுமே வந்து ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோவா ரிசோர்ஸை கம்மியாக யூஸ் பண்ணணுமென்னு சொல்லி பார்க்கணும். இப்போ
உதாரணமா ஒரு நீங்க வந்து இப்போ பிரைமரி எஜுகேஷன் படிக்கிறீங்க. ஒரு ஒரு புள்ளையிட்ட குடுத்தா அந்த வேலைய ஒரு புள்ள செய்யுமா? ஒரு 10 புள்ளைகள் செய்யுமான்னு சொல்லி நாம பார்ப்போம் தானே. ஒரு வேலைய குடுத்தா இது எத்தன பேருக்கு குடுக்கலாம்? 10 பேர்ட்ட குடுத்து செய்றத விட ஒரு வேலைய 2 பேர்ட்ட குடுத்து ஈஸியா செஞ்சு முடிக்கலும்னு சொன்னா, அதுதான் லோ யுட்டிலைசேஷன். ஸோ எவ்வளோ கம்ப்யூட்டர் வந்து எவ்வளோ அதில பார்ட்ஸ்கள குறைவா யூஸ் பண்ணுதோ, எவ்வளோ கரண்ட்ட குறைவா யூஸ் பண்ணுதோ, அதுகள பார்க்கணும். அப்பதான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு அர்த்தம். ஹை அவைலபிலிட்டி. ஆன் பண்ணா ஆன் ஆகுற மாரி இருக்கணும். எப்பவுமே அவைலபிளா இருக்கணும். குயிக்கா வேலைய செஞ்சு தர மாரி இருக்கணும். அதாவது அந்த மாதிரியான விஷயங்கள தான் போட்டிருக்கான். ஃபாஸ்ட் டேட்டா, ஹை பேண்ட்விட்த், ஷார்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் டைம். ஏதாவது ஒரு ஃபைல் ஒண்ணு உங்களுக்கு காப்பி பண்றதுக்கு குடுக்குறாங்க. ஒரு ஒரு 1 ஜிபில ஒரு ஃபைல். அந்த ஃபைல வந்து காப்பி பண்றதுக்கு 1 ஹவர் போகுமான்னா வேலை இல்ல. ஒரு 5 நிமிஷத்துல காப்பி பண்ணி எடுக்கிற மாரி இருக்கணும். இப்போ உள்ள மாடர்ன் கம்ப்யூட்டர் உண்டு. ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ மெஷர் பண்றது. ஸோ இதெல்லாம் சாதாரணமா காமனாவே உங்களுக்கு ஒரு டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்றதால இது ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஸோ இதுவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ இந்த 4 ஃபேக்டர் தான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்றது. மைக்ரோ ப்ராசஸர், ஹார்ட்வேர் டிவைசஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ், சாஃப்ட்வேர்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். மைக்ரோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் அதோட கிளாக் ஸ்பீட், பஸ் ஸ்பீட், நம்பர் ஆஃப் கோர்ஸ். இப்போ உதாரணமாக வந்து Core i7 அதில் வந்து Core i7 போடுறதுக்கு ரீசன் ஒன்று இருக்குது. Core i5 சொல்லி போடுறதுக்கு ரீசன் ஒன்று இருக்குது. அந்த பிராண்டுக்கு அந்த பேரை கொண்டு வந்ததுக்கான ரீசன் ஏன்டா அதில் எத்தனை கோர் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது. டுவல் கோர், கோட் டுவோ ஒரு அவங்க அவங்க அந்த இன்டெல் கம்பெனியோட வந்து அது ஒரு ஃபேமிலி. ஸோ அவங்க ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு டுவல் கோர்னு சொல்லி கொண்டு அப்போ 2 கோர் இருந்துச்சு. அதில் ஹொட் கோர்னு சொல்லி வரும். அப்போ 4 கோர் இருக்கும் அந்த சிபியூக்குள்ள. கோர் எவ்வளோ எவ்வளோ கூடுதல் ஆகிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ இதில் ஸ்பீட் கூடுதலாகிக்கும். அதோட ஃபீச்சர்ஸ் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குதோ அதெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டரை எஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹார்ட்வேர் டிவைசஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் பஸ் ஸ்பீட் பார்க்கணும், பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், போர்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், என்னென்ன டெக்னாலஜியால் வச்சு அதை அந்த ஹார்ட்வேர் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹார்ட் டிஸ்கில் வந்து சிடி மாதிரி வந்த டிஸ்க் மாதிரி வந்து ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு, இப்போ எஸ்எஸ்டி வருது. ஸோ என்ன டெக்னாலஜி, எஸ்எஸ்டியா இல்லாட்டி நார்மல் டிஸ்க் டிரைவ் உள்ளதா? அப்போ அதை வச்சு என்ன செய்யலாம், எங்களுக்கு வந்து என்ன டெக்னாலஜியை வச்சு இவங்க இதை செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஹார்ட் டிஸ்கோ ஒரு சிபிஓ என்ன டெக்னாலஜி இவங்க வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க, அதை வச்சு என்ன செய்யலாம், அதை கொண்டு நாம் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளோ எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி எங்களே பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை வந்து இவங்க 2 வகைப்படுத்துகிறாங்க. சாஃப்ட்வேர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்குமோ உங்களுக்கு, டெஃபினிஷன் போட்டிக்கிறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், லைப்ரரி சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸாக கருதப்படும். அடுத்து வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து ஜென்ரல் பர்பஸ், ஸ்பெஷல் பர்பஸ், அதே மாதிரி பீஸ்போக் அப்படின்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் விண்டோஸ் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் நான் மேலே சொன்னேன் வந்து AutoCAD யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய இன்ஜினியர்ஸ் வந்து AutoCAD. அப்போ அது வந்து ஜென்ரல் பர்பஸில் உள்ள ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதே மாதிரி யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் சொல்லியிருக்கும். இப்போ உதாரணமாக பெயிண்ட் மாதிரியான விஷயங்களை ஒரு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேராக எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. அப்படி ஜென்ரலுக்குள்ளேயும் அதை கொண்டு வரலாம். ஆனால் இப்போ உதாரணமாக வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் இப்போ நான் பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பிடிஎஃப் ரீடர் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அதெல்லாமே வந்து ஒரு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேராகவும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி லைப்ரரி சாஃப்ட்வேர், இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சில லைப்ரரிஸ் இருக்கும். அந்த லைப்ரரிஸை வந்து அவங்க லைப்ரரி சாஃப்ட்வேர்ன்னுவாங்க. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ். இப்போ உதாரணமாக வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. சி இருக்குது, C++ இருக்குது, ஜாவா இருக்குது, C# இந்த மாதிரியான லாங்குவேஜ் இருக்குது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸில் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இந்த ஃபோட்டோஷாப் அந்த மாதிரியான விஷயங்களை ஸ்பெஷல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ். இப்போ ஃபோட்டோஷாப், AutoCAD வந்து ஸ்பெஷல் பர்பஸில் போடலாம். எங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் வேலை, ஒரு கம்ப்யூட்டர், ஒரு 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 பில்டிங்கில் ப்ளூ பிரிண்ட்டை வந்து நாம் டிசைன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பர்பஸில் உள்ள சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோனீங்கன்னா இந்த 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 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். என்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, சிங்கிள் யூசர் இருக்குது, மல்டி யூசர் இருக்குது, டெஸ்க்டாப் இருக்குது, சர்வர் இருக்குது. ஸோ சிங்கிள் யூசர் அதை வந்து ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணலாம். உதாரணமாக MS DOS,
இவங்க போட்டிக்கிறாங்க. டாஸ் சிஸ்டம்ஸ் வந்துச்சு ஆரம்ப காலங்கள்ல வந்து டாஸ் அத எப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணமா சொல்றதா இருந்தா, இப்போ நான் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் பண்ணணும் எப்படின்னு சொன்னா, டாஸ் மோட்ல. இப்போ இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட். இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து டாஸ் மோட்ல தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஆ, எனக்கு சி டிரைவ்ல இருக்கிற ஒரு ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னா, எனக்கு வந்து இதை வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். இதில் சேஞ்ச் டிரெக்டரின்னு கொடுத்துட்டு இதில் சில கமாண்ட்ஸை நான் கொடுத்தேன்னு சொன்னால் அது வந்து சி டிரைவ்ல இருக்கிற அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணும். இப்போ உதாரணமாக வந்து இப்போ நான் வந்து சி யூசர்ஸில் இருக்கக்கூடிய ஷிஹான்ன்ற ஒரு ஃபோல்டரில் இருக்கிறேன். ஏன்னா சியில் டி டிரைவுக்கு நான் போகணும்னு சொன்னால் இப்படி ஒரு கமாண்டை கொடுக்கலாம். கமாண்டை கொடுத்தேன்னு சொன்னால் அது வந்து இந்த டிரெக்டரியை வந்து டிக்கு மாற்றும். இப்போ இந்த கமாண்ட் பிள்ளையா வந்துச்சுன்னு சொன்னால் இந்த சிஸ்டம் கேனாட் ஃபைண்ட் த பாத் என்று சொல்லும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஆரம்ப காலத்தில் டொஸ் கமாண்ட்ஸ் இந்த சொல்லி சொல்லுவாங்க. அதான் டொஸ் சிங்கிள் யூசர் ஓஎஸ். இது வந்து ஒரு நேரத்தில் ஒருத்தர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதால் தான் சிங்கிள் யூசர்ன்றது. மல்டி யூசர் ஓஎஸ் வந்து விண்டோஸ் எக்ஸ்பி, லினக்ஸ், யூனிக்ஸ்ன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணமாக வந்து ஒரு சர்வர் ஓஎஸும் வந்து அப்படிதான், சர்வரையும் வந்து மல்டியாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு கேட்குற நேரத்தில் நீங்கள் சரளமாக எழுதுறதுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெஸ்க்டாப் ஓஎஸ் இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து விண்டோஸ் 11. உங்களோட சிஸ்டத்தில் அது உங்களோட சிலபஸில் அது இன்க்ளூட் பண்ணப்படலை. நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் 11. ஸோ விண்டோஸ் 7 எக்ஸ்பி வந்துச்சு ஆரம்ப காலங்களில், 90s வந்துச்சு. அதே போல் விண்டோஸ் 7 வந்துச்சு. அதே போல் இது எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ். ஆனால் இதே மாதிரி டெஸ்க்டாப் ஓஎஸ் வந்து மேக்கின்டாஷ் இருக்குது. அதாவது ஆப்பிள் கம்பெனியிட வந்து அவங்களோட ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிறாங்க. அவங்க அவங்களோட அவங்க அவங்க வந்து அவங்களோட ஓஎஸ் வச்சுக்கிறாங்க. கூகுள் வந்து அவங்களோட ஒரு தனி கம்ப்யூட்டர் வச்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து கூகுளுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக் ஓஎஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் எப்படி மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி சர்வோ ஓஎஸ்ன்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் வந்து சர்வர் கம்ப்யூட்டர்ஸ். நாங்கள் நேற்று பார்த்தோம் சர்வர் கம்ப்யூட்டர்ஸ். பெரிய மனித உயரத்துக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ். இதுல எல்லாம் வந்து சர்வோ ஓஎஸ் வச்சிருப்பாங்க. அதில் வந்து நிறையா யூசர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. நிறையா டேட்டா வெளியே போய்கொண்டு இருக்கும். இப்போ ஒரு யூடியூப்ல நீங்கள் ஒரு வீடியோ இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த ஒரே நேரத்தில் 10 பேர் இந்த வீடியோஸ் நேரம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடும். ஸோ அது எப்படி அந்த ஒர்க் நடக்குது? ஸோ அதுக்கு வந்து இந்த சாதாரண ஓஎஸை யூஸ் பண்ணி செய்ய இயலாது. அதுக்குன்னு சொல்லி சில ஓஎஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து அவுடேட்டடான ஓஎஸ் தான் போட்டிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை எழுதினா தான் உங்களுக்கு அந்த மார்க் கிடைக்கும். இப்போ 2025 வெர்ஷன் கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 2022 சர்வ் ஓஎஸ், விண்டோஸ் ஓஎஸ் எல்லாம் இருக்குது, சாதாரணமாக மார்க்கெட்டில் இருக்குது. அதுதான் போகுது. இதெல்லாம் வந்து உண்மையாக மைக்ரோசாஃப்டாலே வந்து அவுடேட்டட் என்று சொல்லப்பட்ட ஓஎஸ் தான் உங்களோட சிலபஸில் போடுகிறாங்க. பட் எக்ஸாம் பர்பஸுக்காக வேண்டி உங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டி வரும். அடுத்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ், வீவிங் ஃபைல்ஸ். இப்போ உதாரணம் நான் சொன்னேன், ஃபோட்டோ வியூ பண்ணீங்க. இப்போ நீங்கள் உங்களோட ஃபோன்லேயே கூட ஃபோட்டோ வியூ பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து வியூ பண்ணுறீங்க, ஃபோட்டோ வியூ பண்ணுறீங்க. ஸோ அது ஒரு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். அதே மாதிரி கம்ப்ரெசிங் ஃபைல்ஸ். இப்போ நான் வந்து 10 ஃபோட்டோ இருக்குது. அதை 10 ஃபோட்டோவையும் 10 ஃபோட்டோவும் ஒரு 1 GB ஃபைலுன்னுங்களே, 1 GB. அதை மொத்தமாக அதில் கெப்பாசிட்டி 1 GB. எனக்கு வந்து இது என்ன செய்யணும்னு சொன்னால் கம்ப்ரெஸ் பண்ணணும். கம்ப்ரெஸ்ன்னு சொன்னால் ஒரு சாண்ட்விச் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு சாண்ட்விச்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்கும், 2 பான் ஸ்லைஸ், அப்போ அதுக்கு நடுவில் சில சாமானை போட்டு கம்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதே வந்து நீங்கள் வாங்கிட்டு வர நேரம் எப்படி வந்திருப்பீங்க, ஒரு ஸ்லைஸ் பான் பேக்கெட் வாங்கியிருப்பீங்க, வேற ஒரு அதுக்கு வைக்கக்கூடிய செமண்டினை வந்து அதை வேறையாக வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கு வைக்கக்கூடிய வெங்காயம், மரக்கறி எல்லாம் வேற வேறையாக இருக்கும். ஸோ அதை கம்ப்ரெஸ் பண்ணுறது தான் சாண்ட்விச், ஒரு சாண்ட்விச் மாதிரி. ஸோ அதுக்கு தான் கம்ப்ரெஸிங்னு சொல்கிறேன். கம்ப்ரெஸ் பண்ணுறது, இப்போ இதை 10 இமேஜஸையும் ஒரே ஃபைலாக எடுக்கிறதுக்கு கம்ப்ரெஸ் பண்ணிடும். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். நீங்கள் வின்ரார்ன்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ், செக் ஃபார் வைரஸஸ், அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து இப்போ விண்டோஸ்லேயே வந்து சாதாரணமாக வருது. இப்போ உதாரணமாக வந்து இதை பார்க்கலாம், விண்டோஸ் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர். இப்போ இது வந்து என் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சாஃப்ட்வேர். ஸோ இதில் வைரஸ், ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன், அக்கௌண்ட் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேராக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்து அன்இன்ஸ்டாலிங் சாஃப்ட்வேர். ஸோ அன்இன்ஸ்டாலிங் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து இந்த பிடிஎஃப் வியூ பண்ணுறதுக்கு அக்ரோபேட் ரீடரை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு சாதாரணமாக கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். சில வேலைகளில் வந்து அன்இன்ஸ்டால் சாஃப்ட்வேர்ஸ் ஒர்க் பண்ணாது. அப்போ ஸ்பெஷலாக எதுவும் அன்இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டி வரும்.
ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே தான் அடங்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அந்த விஷயங்களை தலையில் வச்சுக்கோங்க. அப்போ யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் ஒரு 5 கேட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அதை எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி யூட்டிலிட்டி சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து லைப்ரரி ப்ரோக்ராம்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் இதையும் அவங்க சொல்கிறாங்க. லைப்ரரி ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் இதை டெய்லி லைஃப்பில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிவிட்டு அது வந்து அந்த டெவலப் பண்ணது வந்து கோட் மாதிரி தான் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஒரு கன்வெர்ட் பண்ணணும், ஒரு டிஎல்எல்லாக கன்வெர்ட் பண்ணணும். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் அது டிஎல்எல்லாக கன்வெர்ட் பண்ணணும். விண்டோஸ் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை பார்க்குறதா இருந்தால் உங்களோட கம்ப்யூட்டரில் விண்டோஸோட 6 நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்படி வரும். ஸோ விண்டோஸோட 6 டைப் பண்ணீங்கன்னு இப்படி வரும். ஸோ அதில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் System32ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். System32ன்னு டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகும். ஸோ அந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் கீழே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டிஎல்எல் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஎல்எல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் டிஎல்எல் ஃபைல்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இவங்க இங்கே குறிப்பிடக்கூடிய இந்த டிஎல்எல் ஃபைல்ஸ். லைப்ரரி ப்ரோக்ராம்ஸ், a collection of pre-written codes or resources that can be used to create other programs. இப்போ உதாரணமாக வந்து இந்த லைப்ரரி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இது வந்து கன்வெர்ட் ஆகி முடிஞ்ச பொறுத்த டிஎல்எல்லாக மாறும். உதாரணமாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு கால்குலேட்டர் ஒன்று செய்யணும். ஸோ இப்போ இந்த கால்குலேட்டரில் வந்து 4 ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லுங்களே. ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், அதே போல் வந்து அந்த சாஃப்ட்வேரில் வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் இந்த 4 விஷயம் நடக்கணும். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த சாஃப்ட்வேரை வந்து கால்குலேட்டர் செய்யணும். இப்போ செய்ய போகிறாருன்னு சொன்னால் இந்த 4 வேலையும் செஞ்சு கொண்டு இருக்கல. அது அப்போ ஆல்ரெடி சில லைப்ரரி ப்ரோக்ராம்ஸை வந்து வேறு சில சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த லைப்ரரிஸை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், யூஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டரை செய்யலாம். அதால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க போட்டிக்கிறாங்க இது வந்து ப்ரீ ரிட்டன் கோட், ஆல்ரெடி ஒருத்தர் எழுதி வச்சிருக்கக்கூடிய கோட், அதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், இன்னொரு அதை ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம், ஒரு கால்குலேட்டர் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுக்கு தான் வந்து லைப்ரரி ப்ரோக்ராம்னு சொல்கிறது. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் இதுவும் உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் கண்டுபடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அசம்பிளர், இன்டர்பிரிட்டர், கம்பைலர். நான் கீழே அதுக்கான டெஃபினிஷன் இவங்க போட்டிக்கிறாங்க. அசம்பிளர்ண்டா என்னன்னு சொல்லி, ஒரு லோ லெவல் லாங்குவேஜை வந்து அசம்பிளி டு மெஷின் கோடாக மாற்றுறது, டிஎல்எல்லாம் மாற்றுற வேலையை செய்கிறது தான் ஒரு அசம்பிளரோட வேலை. அதே மாதிரி இன்டர்பிரிட்டரும் கம்பைலரும் ஒரே வேலையை தான் செய்து, சேம் ப்ரோசஸ். ஆனால் வந்து இது ஸ்லோ, இது ஃபாஸ்ட், அந்த மாதிரியான போட்டிப்பாங்க. அப்போ கேட்பாங்க சில நேரம் இன்டர்பிரிட்டரும் கம்பைலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி, அதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ், நான் மேலே ஏற்கனவே யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸை பற்றி எல்லாம் சொன்னேன். அந்த சாண்ட்விச் கதை அந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கும் அப்ளிகேஷன் என்ன சொல்கிறது, இவங்க யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்களுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேரும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரு டிஃப்ரென்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேரும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் இடையில என்ன சார் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எழுத வேண்டி வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே சொன்ன அந்த தியரியோட ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் இதே என்ன செய்யலாம், உங்களுக்கு ஈஸியாக எழுதி கொள்ளலாம். ஸோ அதோட இந்த செஷன் இந்த செஷன் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எதுவும் வந்து உங்களுக்கு இதில் குறைபாடுகள் தெரிஞ்சதுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு அந்த அடுத்த வீடியோஸில் அதை வந்து என்ன செய்யலாம், திருத்தி கொள்ளலாம். ஒருவேளை நல்லா இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வழங்கப்படுத்துறதுல இந்த விஷயம் எங்களுக்கு நல்லா புரியுதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நீ என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அது எனக்கு திரும்ப வீடியோ செய்கிறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக அமையும். Okay, thank you. Thanks for watching.